லார்ட். குட் மார்னிங். காலையிலே எழுந்திரிச்சாச்சு, ப்ரேயரை முடிச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. நீங்க நடப்பீங்கன்னு நம்புறேன். நடங்க, நலம் பெறுவீங்க. இன்னைக்கு உங்ககிட்ட பேசலான்னு எதை யோசிக்கும் போது பாருங்களேன், ஒரு கதையை ஒன்று கேட்டேன். அவ்வளோ நெகிழ்ச்சி ஊட்டுற அளவுக்கு இருந்துச்சு. அந்த கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேன்ட்டு பண்ணுறேன். ஒரு 2 நண்பர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு நண்பருடைய மன கஷ்டத்தை அவருக்கு சொல்லிகிட்டு இருந்தாராம். என்னென்னு, நாங்கள் திருமணம் பண்ணோம், எங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்து ஒரு பெரிய சண்டையாகி என் மனைவி என்கிட்ட பூச்சிக்கிட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டேன், கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்தாங்க. என் காலிங் பில் அடித்தாங்க. கதவை திறந்தேன். நேராக பீரோவெல்லாம் போய் ஆராய்ஞ்சு பார்த்து ஏதோ கட்டை போய் வச்சுருந்தாங்க. ட்ராவெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. எதையோ தேடினாங்க, அலசுனாங்க. நல்லா இருக்கிறியான்னு கேட்டேன். அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க. எதையோ பார்த்துட்டு உடனே பையை எடுத்துக்கிட்டு வெளில கிளம்புனாங்க. ஏன் கிளம்பிட்டியான்னு கேட்டேன். அவங்க ஆமாம், எதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு உடனே கிளம்புறேன்? இல்லை, எனக்கு முக்கியமான பொருள்லாம், எனக்கு சொந்தமான பொருளாக இருந்துச்சு. அந்த பொருளெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். அவர் உடனே கேட்டாராம், எல்லா பொருளையும் சொந்தமானதெல்லாம் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன், கிளம்புறேன். என்னை மட்டும் ஏன் விட்டு போகிறேன்? நான் உனக்கு சொந்தம் இல்லையான்னு அவர் கேட்ட உடனே அந்த 2 பேரும் பார்த்து கொஞ்ச நேரம் அந்த அன்பை பரிமாறுற அளவுக்கு அந்த 4 கண்களும் ஒருத்தர் பார்த்து கண் கலங்கி அழ ஆரம்பிச்சு, அந்த மனைவி வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, நீ தான் என் உலகம், நீ தான் என் இருதயம், நீ தான் என் உயிர், இந்த வீட்டை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லி அவங்க கண்ணீர் வடித்தாங்களாம். அதோட 2 பேரும் நல்லா வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு நல்ல நிகழ்ச்சி ஊட்டுற கதை. அவர் அந்த கட்டப்பையை போய் பார்த்தாராம். கட்டப்பையில் ஒன்றுமே இல்லை. எதுதான் இருந்துச்சுன்னா, அவர் முகத்தை பார்க்க வர்றதுக்கான காரணமோ அவரோட மேலே காட்ட வேண்டிய அன்பு தான் அது உள்ளே இருந்துச்சு. பைபிள் வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 18:22, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியுள்ளாதவளும் அதை இடித்து போடுகிறாள். நீதிமொழிகள் 14:1 சொல்லும். வார்த்தையை சொல்லி குடும்பமாய் சந்தோஷமாக இருங்க. எவ்வளோ காலம் இருக்க போகிறோம்? பிரிஞ்சு போனால் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம்? சந்தோஷமாக இருங்க. சண்டை போட்டுட்டு போனாலும் உடனே சண்டை, சின்ன சின்ன சண்டைகள் பெரிய சந்தோஷமாக மாறுன்ற. சண்டையில் பிரியாதீங்க, சந்தோஷமாக இருங்க. ஏன் சொல்கிறேன்னா, 40 வயசு 50 வயசு ஆகிடுச்சுன்னா ஏற்ற துணை இருக்கும்போது தான், அவங்க இருக்கும்போது தான் நமக்கு நல்லதாக இருக்கும். இதை சொல்கிறேன். சண்டையெல்லாம் விட்டுட்டு குடும்பமாக ஒன்றா இருக்க பழகுங்க. இந்த வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். பாய்.